சார் ஆயுர்வேதம்னா என்ன சார்? ஆயுர்வேதம் இது 2 வார்த்தையினால ஆனது. இப்போ நீங்கள் அந்த ஆயுர்வேதத்தை பிரிச்சிங்கன்னா ஆயுர் ப்ளஸ் வேதம். ஆயுர்னா நம்மளுடைய வாழ்க்கை, வேதம்னா அறிவியல். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவியலை கொடுக்கறதா ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதங்கிறது இன்னைக்கு நேற்று வந்ததோ இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மருத்துவமே கிடையாது. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், வேதங்கள் காலத்தில் எழுதப்பட்ட மருத்துவம். இந்த மருத்துவம் எதில் எழுதியிருப்பாங்க, எந்த மொழியில் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ பாஷாங்கிற சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இந்த ஆயுர்வேதம் நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட நடக்கக்கூடியதில் நம்மளுடைய உடல் காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்கும் வரைக்கும் நம்ம உடலிலும் வெளியிலும் இருக்கக்கூடிய மாற்றங்களால் நம்மளுக்கு எந்த மாதிரியான உள்கூடிய விளைவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்கோம். நம்ம ஆயுர்வேதத்தில் 3 தோஷங்களும் 7 தாதுக்கள் அண்ட் 3 மலங்கள் இதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம உடல் இயங்குது. அதில் ஏற்படக்கூடிய சமநிலை மாற்றங்களால் தான் நமக்கு நோய்களும் வருது.